Hi friends, welcome back. நான் உங்கள் ஹஜா. இந்த வீடியோவில் கேக்வாக்கோடைய இன்னொரு டுட்டோரியல் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ கேக்வாக்கில் நிறைய டுட்டோரியல் போட்டிருக்கேன் ப்ரீவியஸாக. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு ட்ரம் பீட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அது ரெண்டு மெத்தடில் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து பியானோ ரோல் வந்து எல்லா டாஸ்க்கும் வந்து சேம் திங் யூனிஃபார்மாக இருக்கும். ஸ்டெப் சீக்வன்ஸர் வந்து சில டாஸில் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அது மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கேக்வாக் ஓப்பன் பண்ணியாச்சு. ஜென்ரலாக ஒரு நியூ ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் ஸ்க்ரீனில் எம்டி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணோன்னே ஸோ உங்களுக்கு நார்மலாக இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மேலே போய்ட்டு டெம்ப்ளேட் வந்து மாற்றிங்க பேசிக்கில். ஸோ பேசிக்கில் மாற்றிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கும். இதுதான் நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உடனே வருது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து இந்த பேனலில் உங்களுக்கு நார்மலாக வால்யூம் லெவல் மட்டும் வேணும்னா இது எஃபெக்ட்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து ரைட் சைடில் நீங்கள் அந்த ரைட் சைடு விண்டோ வேணாம் அப்படின்னா நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நியூ ட்ராக் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்கில் போய்ட்டு ட்ரம் ட்ராக்ஸ். ஸோ உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்னும் கூட நம்ம எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ட்ரம் ட்ராக் பற்றி, அந்த ட்ரம் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி நிறைய டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம். ஸோ அதில் என்ன பண்ணணும்னா வியூவில் போயிட்டு ஸ்டெப் சீக்வன்சர் கொடுங்க. சரி, ஃபஸ்ட்டு பியானோ ரோலில் பார்ப்போம். ஸோ பியானோ ரோலில் மோஸ்ட்லி வந்து ட்ரம்ஸ் வந்து C3யில் ஆரம்பிக்கும். அதாவது மிடில் சிக்கு பிலோ செகண்ட் 5 ஆக்டிவ் கீபோர்டு வந்து செகண்ட் ஆக்டிவ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிக்கு வந்து நீங்கள் நம்ம யூஸ் பேஸ் பண்ணுறோம் ஒரு பீட்டுக்கு ஒன்றுன்ட்டு. ஸோ இதை நம்ம லூப்பாக மாற்றிக்கலாம். ஸோ லூப் பாயிண்ட்ஸ் செட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு பார்க்கு மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ திரும்ப திரும்ப அது ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்னேர். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட நம்ம வெலாசிட்டியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் கீழே. ஸோ நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அதை கிக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டைனமிக்காக இருக்கும், ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக இல்லாமல் டைனமிக்காக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்னேர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் நம்ம வெலாசிட்டி வந்து குறைச்சிருவோம் கொஞ்சம். ஸோ அடுத்து க்ளோஸ்ட் ஹைஹேட். ஸோ அதை நான் ப்ரஷ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். அதனால் பீட் என்ன பீட்டில் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் நோட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ அது ட்ரா மோடில் மாற்றணும். மாற்றிட்டு நம்ம மறுபடியும் மாற்றணும். அது மாறல, அதனால் மறுபடியும் 16 பீட் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட வெலாசிட்டி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று மாற்றத்துக்கு பதிலாக எல்லாத்தையும் அப்படியே நான் ஒரு ட்ரா மாதிரி பண்ணுறேன். ஸோ அது உங்கள் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து நீங்கள் இந்த வெலாசிட்டி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம ட்ராக் பேனல் அரேஞ்ச் விண்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம லூப் பண்ணுறதோ இல்லை அடுத்து ஆட் பண்ணிக்கிறதோ நம்ம நார்மலாக ஒரு கிளிக் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ஸ்டெப் சீக்வன்சர் வியூ. ஸோ அதுவும் சேமாக ரைட் கிளிக் பண்ணி வியூவில் போய்ட்டு ஸ்டெப் சீக்வன்சர் கொடுங்க, இல்லை ஷார்ட்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் விண்டோ, ஸ்டெப் சீக்வன்சரோட மெயின் விண்டோ. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ரோவையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பீட் இருக்கும். இப்போ பொறுத்த வரைக்கும் நோட் அது. ஸோ இது என்ன பண்ணலாம், நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ C3யில் வந்து கிக் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் ஆப்ஷன் வரும். ஸோ அடுத்து ஸ்னேர். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஹைஹேட் சர்ச் பண்ணிவிட்டு ஓகே அதையும் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஹச்ஹெச்னா ஹைஹேட். ஸோ இப்போ அன்வான்டாக நிறைய இது இருக்குது. எனக்கு இப்போ இந்த 3 தான் தேவைங்கிறனால மற்றெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தடில் டெலிட் பண்ணலாம். மேலே கிராஸ் பட்டன் இருக்கு பாருங்கள், அதுவும் டெலிட் பண்ண முடியும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து எது அன்யூஸ்டோ அதை மட்டும் டெலிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்காது. நம்ம வேணும்னா திருப்பி ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து 16 பீட்டுக்கு இருக்குது உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டெப்ஸு ஒரு பீட்டுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் வேணும் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம 6/8லாம் யூஸ் பண்ண முடியாது, தேவைப்படும். ஸோ நம்ம ரைட் கிளிக் பண்ணோன்னா லெஃப்ட் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்துடுது. ரைட் கிளிக் பண்ணால் போய்டும், ஓகேங்களா. FL Studio மாதிரி தான். அது இல்லாமல் ரைட் கிளிக்கில் போய்ட்டு ஃபில் எவரி கொடுக்கலாம் ஆப்ஷன்ஸ். அதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கொடுக்க முடியும். ஃபில் எவரி 2, ஃபில் எவரி 3. ஸோ இதுவும் நம்ம லூப் பாயிண்ட்ஸ் கொடுத்துப்போம். ஸோ அடுத்து வந்து ஸ்னேர். இப்போ நான் பியானோ ரோலில் என்ன பண்ணணும் அதே தான் திருப்பி பண்ணுறேன். பட் இதில் எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்கள். ஸோ இதில் வெலாசிட்டி மட்டும் நம்ம குறைக்கணும். ஸோ அது வந்து இந்த ட்ரையாங்கிள் பட்டன் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் வரும். ஸோ அதில் வெலாசிட்டி வந்து நான் ஓவரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் செப்பரேட் ஆகணும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்விங் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, தியரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸ்விங்குங்கிறது 8 பீட் இருந்தால் ஃபஸ்ட் பீட்டை கொஞ்சம் ட்ராக் பண்ணணும். டட் 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 அதுக்கு போல் டட் 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 அந்த மாதிரி ஒரு செட்டப் போகணும், அதான் ஸ்விங். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்னேர் அண்டு இது வந்து சோலோ பட்டன் வந்து நான் இப்போ செப்பரேட்டாக அது மட்டும் நம்ம வால்யூம் வரும். ஸோ இதை வந்து இப்போ இதுவும் நமக்கு நம்ம அரேஞ்சர் விண்டோவில் வந்துச்சு. இது இப்போ நார்மல் கிளிப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பியானோ ரோலில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி எப்படி கிரியேட் பண்ணுமோ அதேமாரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதில் கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம்.
ஸோ பேட்டர்ன் ஸ்டெப் சீக்வன்சரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பேட்டர்னை வந்து சேவ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம தேவைப்படும் போது ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மை பேட்டர்ன் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர் பேட்டர்ன் வந்து கிளியர் ஆகிடும். இப்போ மறுபடியும் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் பண்ணது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா அந்த விடாசிட்டி எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ அவங்களும் சில இது போட்டு வச்சுருக்காங்க. அதையும் நம்ம லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் அங்கே வந்து ஸ்டெப் சீக்வன்சர், கேக்வாக்கோட ஸ்டெப் சீக்வன்சர். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஸோ பியானோ ரோல், ஸ்டெப் சீக்வன்சர் ரெண்டுத்துலேயும் எப்படி ட்ரம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்மளுடைய வீடியோ செக்ஷனில் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ பியானோ டுட்டோரியல் அண்ட் எஃப்எஸ் ஸ்டூடியோ, லாஜிக் ப்ரோ, கேக்வாக் அண்ட் ஜென்ரலாக நமக்கு சில ஸ்டூடியோ பற்றி டீட்டெயில்ஸ், கம்போசிங் பற்றி டீட்டெயில்ஸ், அப்புறம் வோக்கல் எக்ஸசைஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பை பாய்.